வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு வச்சு மரவள்ளி கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தோலை வந்து நீக்கிடலாம். நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுக்கலாம். துருவி வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரைச்சி எடுத்துருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அந்த மாவை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து தட்டி நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா நம்ம திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, 2 பக்கமும் நல்லா வந்து நமக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ இதை வடை மாதிரி தட்டி நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொரு மெத்தடில் இதை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இது இன்னும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். சத்தான உணவு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஒரு டீயோட வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், சூப்பரான மொறுமொறுப்பான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில்